ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த மிஸ்ஸிங் மெயில் இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ஆர்.கே. நாராயண். இவங்க ஒரு ஃபேமஸான இந்தியன் ரைட்டர். ஆர்.கே. நாராயணோடைய ஒர்க்ஸ் ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இவங்களுடைய ஒர்க்ஸ்ல ஆர்டினரி இந்தியன் லைஃப, நம்மளுடைய டெய்லி லைஃப ரொம்ப அழகா தத்ரூபமா காமிச்சிருப்பாங்க. ஆர்.கே. நாராயணோடைய ஒர்க்ஸ் நம்ம ரசிக்கும்படி நகைச்சுவையாகவும் இருக்கும். ஆர்.கே. நாராயணோடைய மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் மால்குடி டவுன்ல நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருப்பாங்க. மால்குடி அப்படிங்கிறது ரியல் டவுன்லாம் கிடையாது. ஆர்.கே. நாராயண் அவங்களுடைய கற்பனையில உருவாக்குன ஒரு சவுத் இந்தியன் டவுன் தான் மால்குடி. ஆர்.கே. நாராயணுடைய மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா அன் அஸ்ட்ராலஜியர்ஸ் டே, சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், The Bachelor of Arts, The Financial Expert and so on. இப்ப நம்ம The Missing Mail இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டோரி மால்குடி டவுன்ல நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டோரியில நம்ம ரொம்ப கைண்டான ஃப்ரெண்ட்லியான ஒரு போஸ்ட்மேன் பத்தி தான் பார்ப்போம். அந்த போஸ்ட்மேனோடைய நேம் தானப்பா. தானப்பா ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது. இவங்க எங்கெல்லாம் மெயில் டெலிவர் பண்ண போறாங்களோ அந்த போஸ்டல் ரூட்ல இருக்கிற எல்லா மக்கள் கிட்டையும் நல்ல ஜாலியா பேசி பழகுவாங்க. தானப்பா அவங்க போஸ்டல் ரூட்ல இருக்கிற மக்களுக்கு வெல்விஷரா, அட்வைசரா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தோள் கொடுத்து நிற்கும் தோழனா இருக்கிறாங்க. அந்த மக்களும் தானப்பா மேல பயங்கரமான நம்பிக்கையும் அன்பும் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரியில மெயினா தானப்பாக்கும் ராமானுஜமுடைய ஃபேமிலிக்கும் நடுவுல இருக்கிற க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஸ்டோரியில ராமானுஜமுடைய ஃபேமிலி சந்தோஷத்தை பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய வேலையே போனாலும் பரவாயில்லைன்னு தானப்பா ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் பண்ணிருப்பாங்க. அப்படி தானப்பா ராமானுஜமுடைய ஃபேமிலிக்காக என்ன பண்ணாங்க, தானப்பா எப்படிப்பட்டவருன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். மால்குடி டவுன்ல விநாயக் முதலி ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெரு அண்ட் அதுக்கு பக்கத்துல இருக்கிற மத்த 4 ஸ்ட்ரீட்ஸுக்கு போஸ்ட்மேனா இருக்கிறவங்க தான் தானப்பா. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா மார்க்கெட் ரோட்ல இருக்குது. தானப்பாக்கு டெய்லி அவங்களுடைய வேலையை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகுமா. ஏன்னா போனோமா, மெயில டெலிவர் பண்ணோமா, வந்தமான்னு இல்லாம தானப்பா யாரு வீட்டுக்கெல்லாம் மெயில் டெலிவர் பண்ண போறாங்களோ அவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப நேரம் நின்னு கதை பேசுவாங்க. தானப்பாக்கு அவங்களுடைய போஸ்டல் ரூட்ல இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ பத்தியுமே நல்லா தெரியும். அவங்க போஸ்டல் ரூட்ல இருக்கிற எல்லா ஃபேமிலிஸோடைய சந்தோஷம், துக்கம், கவலை, கனவு, நம்பிக்கைன்னு எல்லாத்த பத்தியும் தானப்பாக்கு நல்லாவே தெரியும். தானப்பா டெய்லி மெயில் டெலிவர் பண்ண வரும்போது நம்பர் 13 கபீர் ஸ்ட்ரீட்ல வாழ்ற ஒரு மேன் வேகமா தானப்பா கிட்ட வந்து, என்னப்பா எனக்கு ஏதாச்சும் லெட்டர் வந்திருக்கா, எனக்கு ஏதாச்சும் பரிசு விழுந்திருக்கா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கேட்பாங்களாம். அந்த மேன் கிராஸ்வேர்டு பசில் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த கிராஸ்வேர்டு பசில் ஃபில் பண்ணி அனுப்புறதன் மூலமா அவங்களுக்கு பெரிய பரிசு கிடைக்கும்னு பயங்கர எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. தானப்பாவும், இல்லப்பா இன்னும் உனக்கு எந்த பரிசும் கிடைக்கல, ஆனா நம்பிக்கையை விடாத, தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு பரிசு விழும் அப்படின்னு தானப்பா அந்த மேனை பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்களாம். இப்போ அந்த மேனுக்கு வயசாயிடுச்சு. பட் அந்த மேனை இளமையில இருந்தே தானப்பா பார்த்துட்டு வராங்க. இவங்களுக்குள்ள ரொம்ப வருஷம் பழக்கம் இருக்குது. நெக்ஸ்ட் தானப்பா மெயில் டெலிவர் பண்ண போற வழியில ஒருத்தர்கிட்ட போய், இந்த மாசம் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் லேட்டா தான் வரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹைதராபாத்ல செட்டில் ஆன ஒரு சன் மால்குடியில வசிக்கிற அவங்களுடைய மதருக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டரை போய் தானப்பா டெலிவர் பண்றாங்க. லெட்டரை கொடுத்துட்டு, என்னம்மா ஹைதராபாத்ல வசிக்கிறவங்களுடைய பையன் என்ன சொல்றான், இப்போ உங்களுடைய பையனுக்கு எத்தனை சில்ட்ரன் அப்படின்லாம் ரொம்ப உரிமையா விசாரிக்கிறாங்க. ரொம்ப நேரம் அந்த மதர் கிட்டயே நின்னு கதை பேசுறாங்க. அதுக்கப்புறம்
தானப்பா ஒருத்தர்கிட்ட போய், நீங்க மெட்ராஸ்ல ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. பட் பரவால்ல. நான் உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் கொண்டு வரும்போது, நீங்க எனக்கு கோகனட் பாயாசம் பண்ணி தரணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் யாருக்காச்சும் மணி ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா, அத அவங்க கிட்ட கொடுத்துட்டு, தானப்பா அவங்க கிட்ட இந்த மணிய நீங்க எப்படி செலவு பண்ண போறீங்க அப்படின்னு அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான மொதக்கண்டு கேட்பாங்க. அவங்களும் தானப்பாவ நம்பி அந்த காச அவங்க எப்படி செலவு பண்ண போறாங்கன்னு சொல்வாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வெக்கையா இருந்துச்சு அப்படின்னா, தானப்பா யாரு வீட்லயாச்சும் மோர் வாங்கி குடிப்பாங்க. சோ தானப்பா சாதாரண போஸ்ட்மேன் கிடையாது. அவங்க போஸ்டல் ரூட்ல இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ் கிட்டயும் அவங்க ஃபேமிலில ஒருத்தர் மாதிரி பேசி பழகுவாங்க. அந்த மக்களும் தானப்பா மேல அளவுக்கு அதிகமான அன்பும் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. அதுல ஒரு ஃபேமிலி தான் ராமானுஜமுடைய ஃபேமிலி. ராமானுஜம் வந்து த ரெவென்யூ டிவிஷன் ஆபீஸ்ல சீனியர் கிளர்க்கா வேலை பார்க்கறாங்க. ராமானுஜமுடைய வீடு நம்பர் 10 விநாயக் முதலி ஸ்ட்ரீட்ல இருக்குது. தானப்பா ரொம்ப வருஷமா ராமானுஜமுடைய ஃபேமிலிக்கு லெட்டர்ஸ் டெலிவர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் தானப்பா ராமானுஜம்க்கு ஒரு போஸ்ட் கார்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ராமானுஜமுடைய ஒய்ஃப் தான் அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குங்கிற ஹாப்பி நியூஸ ஷேர் பண்றதுக்காக அந்த போஸ்ட் கார்டை அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்போ தானப்பா அந்த போஸ்ட் கார்டை அமைதியா ராமானுஜம் கிட்ட கொடுக்காம பயங்கர சந்தோஷத்தோட என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த கார்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு கை நிறைய சுகர் கொண்டு வந்து கொடுங்க. நீங்க அப்பாவாயிட்டீங்க. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இந்த பாருங்க, பெண் குழந்தை பிறந்துடுச்சேன்னு குரல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. பெண் குழந்தைங்க காடோடைய கிஃப்ட். குழந்தை பேரு காமாட்சி, லவ்லி நேம் அப்படின்னு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அந்த போஸ்ட் கார்டையும் ரொம்ப சந்தோஷத்தோட தானப்பா ராமானுஜம் கிட்ட கொடுத்தாங்க. தானப்பாக்கு சின்ன வயசுல இருந்தே காமாட்சிய நல்லா தெரியும். இப்போ காமாட்சிக்கு 17 வயசு ஆக போகுது. ராமானுஜமுடைய ஃபேமிலி சீக்கிரமா காமாட்சிக்கு நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. அது பத்தாதுன்னு காமாட்சியுடைய கிராண்ட்ஃபாதர், அதாவது ராமானுஜமுடைய ஃபாதர் இன்லாவும் அடிக்கடி ராமானுஜம்க்கு லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. காமாட்சியுடைய போட்டோவை கேட்டு போஸ்ட் கார்டு அனுப்பியிருக்காங்க. தென் காமாட்சியுடைய மேரேஜ்க்காக அவங்க 5000 rupees சேர்த்து வச்சிருக்கிறதாகவும், சீக்கிரமா காமாட்சிக்கு நல்ல பையனா பார்க்க சொல்லியும் காமாட்சியுடைய கிராண்ட்ஃபாதர் ராமானுஜம்க்கு லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ராமானுஜம் தானப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னமோ என்னுடைய பொண்ணு காமாட்சிக்கு ஆக்டிவா மாப்பிள்ள பார்க்காத மாதிரியும் எனக்கு பொறுப்பே இல்லாத மாதிரியும் என்னுடைய மாமனார் எனக்கு லெட்டர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்னப்பா பண்றது? நானும் நிறைய வரன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஒண்ணு ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது. அப்படி இல்லைன்னா ஒரு சில ஃபேமிலிஸ் அதிகமான டவுரி எதிர்பார்க்கறாங்க. இன்னும் சிலருக்கு காமாட்சியுடைய அப்பியரன்ஸ் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு ராமானுஜம் தானப்பா கிட்ட சொல்றாங்க. தானப்பாக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு, என்னது காமாட்சிய பிடிக்கலன்னு சொல்றாங்களா? காமாட்சி பாக்குறதுக்கு ராணி மாதிரி இருக்கிறா, பாக்குறவங்களுக்கு என்ன கண்ணு தெரியலையா அப்படின்னு தானப்பா பயங்கரமா கோபப்படுறாங்க. ராமானுஜம் வருத்தத்தோட, எனக்கு எங்கேயும் மருமக இருக்கிறதா தெரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. தானப்பா ராமானுஜம் என்கரேஜ் பண்ற விதமா என்ன சொல்றாங்கன்னா, ரைட்டான டைம்ல எல்லாமே கடவுளுடைய விருப்பப்படி நல்லதாவே நடக்கும் அப்படின்னு தானப்பா ராமானுஜம் பயங்கரமா என்கரேஜ் பண்றாங்க, நம்பிக்கை கொடுக்கறாங்க. வாயால மட்டும் தன்னுடைய சப்போர்ட்ட காமிக்காம தானப்பாவே காமாட்சிக்காக ஒரு வரன் கொண்டு வராங்க. டெல்லியில ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் 200 rupees சம்பாதிக்கிறான். அந்த வரனை தான் மால்குடியில இருக்கிற டெம்பிள் ஸ்ட்ரீட்ல வசிக்கிற மகுந்தா பார்த்துட்டு வந்தாங்க. 2 பேரும் ஏகப்பட்ட லெட்டர்ஸ் மூலமா பேசிக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ மணி விஷயம் செட் ஆகல. சோ அந்த மேரேஜ் டாக் ஃபெயில் ஆக போகுது. இப்போ தானப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீங்களும் மகுந்தாவும் சேம் சப்காஸ்ட் தானே, சோ அந்த டெல்லி பையனுடைய ஜாதகத்தை நான் மகுந்தா கிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு தாரேன் அப்படின்னு தானப்பா சொல்றாங்க. சொன்ன மாதிரியே அடுத்த நாளே தானப்பா
மகுந்தா கிட்ட இருந்து அந்த டெல்லி பையனுடைய ஜாதகத்தை ராமானுஜம்க்கு வாங்கிட்டு வந்து குடுக்கறாங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே அந்த பையனுடைய ஃபேமிலிக்கு டெல்லிக்கு லெட்டர் எழுதி அனுப்புங்கன்னு தானப்பா ராமானுஜம்க்கு சொல்றாங்க. ராமானுஜமும் பயங்கர நம்பிக்கையோட டெல்லிக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. சூன் டெல்லியில இருந்து லெட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. ராமானுஜமும் டெல்லிக்கு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அந்த பையனுடைய ஃபேமிலிக்கு காமாட்சியோடைய போட்டோ ரொம்ப பிடிச்சு போயிருது. தானப்பாக்கு பயங்கர சந்தோஷம். இனி டெய்லி டெல்லியில இருந்து லெட்டர் வரும் போலயே, பெசாட்ல காமாட்சிக்கு மேரேஜ் முடியிற வரைக்கும் லீவ போட்டுட்டு போயிட வேண்டிதான் அப்படின்னு தானப்பா கிண்டலா சொல்றாங்க. இப்போ ராமானுஜமுடைய ஃபேமிலியில பயங்கரமான டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது. என்னன்னா, காமாட்சிய மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கண்ணுல பொண்ண காமிக்கிறதா இல்லையான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காமாட்சியோடைய மதர் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி நம்ம காமாட்சிய மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போய் பொண்ணை எல்லாரு கண்லயும் காமிச்சா இந்த டவுன்ல இருக்கிறவங்க எல்லாம் நம்மள பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ராமானுஜம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. காமாட்சியை நம்ம டெல்லிக்கே கூட்டிட்டு போய் மாப்பிள்ளை கண்ணுல காமிக்கிறதா இருந்தாலும் அது நம்மளுடைய கடமை, நம்ம அதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போய்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன சண்டை மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அப்போ தானப்பா என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, இப்படி நீங்க லெட்டர்ஸ் மூலமாகவே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு தடவை பர்சனலா மீட் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ராமானுஜம் அவங்க பொண்ணு காமாட்சியை கூட்டிட்டு மெட்ராஸுக்கு போறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் டெல்லியில இருந்து மெட்ராஸுக்கு வராங்க. அவங்களுடைய மீட்டிங் நல்லபடியாவே நடக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு காமாட்சிய ரொம்ப பிடிச்சு போயிருது. ஆனா இப்ப ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த சீசனுடைய கடைசி முகூர்த்த நாள் மே 20. இவங்களுடைய வெட்டிங் மே 20 நடந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா மாப்பிள்ளை 3 இயர்ஸுக்கு ட்ரைனிங் போயிருவாங்களாம். ஸோ மே 20 மேரேஜ் நடக்கல அப்படின்னா இவங்களுடைய மேரேஜ் 3 இயர்ஸ் தள்ளி போயிரும். ஸோ வேகமா மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்றாங்க. காமாட்சியோடைய கிராண்ட்ஃபாதர் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே 5000 ருபீஸ் அனுப்பி வைக்கிறாங்க. தானப்பாவும் ரொம்ப ஆர்வமோட கல்யாண வேலைய பாக்குறாங்க. சும்மா வெட்டியா எல்லார்கிட்டயும் கதை பேசுறத குறைச்சிக்கிட்டு போனோமா, லெட்டர் டெலிவர் பண்ணோமா, வந்தமான்னு அவங்களுடைய ஒர்க்க சீக்கிரமா முடிச்சிட்டு ராமானுஜம் வீட்டுக்கு வந்து கல்யாண வேலைய தானப்பா ரொம்ப ஆர்வமோட பாக்குறாங்க. ஃபைனலி மே 20 அவங்க பிளான் பண்ண மாதிரியே நல்லபடியா வெட்டிங் நடந்து முடிஞ்சிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க டெல்லியில இருந்து மால்குடிக்கு வந்தாங்க. காமாட்சிக்கும் அந்த டெல்லி பையனுக்கும் நல்லபடியா மேரேஜ் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ தானப்பா நிறைய லெட்டர்ஸ் கொண்டு வராங்க. ராமானுஜமுடைய ஃபேமிலி வெல்விஷர்ஸ் மணமக்களை வாழ்த்தியும் ஆசிர்வதித்தும் லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர்ஸை கொடுத்துட்டு தானப்பா மாப்பிள்ளை கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு மருமகன் இந்த வீட்டுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. காமாட்சி பிறந்ததுல இருந்தே எனக்கு காமாட்சிய நல்லா தெரியும். காமாட்சிக்கு உங்கள மாதிரி ஒரு நல்ல பையன்தான் ஹஸ்பண்டா கிடைப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு தானப்பா அவங்களுடைய ஹாப்பினஸை ஷேர் பண்ணி அந்த மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் பிளெஸிங்ஸையும் கொடுக்கறாங்க. இப்போ வெட்டிங் முடிஞ்சு 10 days ஆயிடுச்சு. சேட்லி காமாட்சியுடைய ஹஸ்பண்ட் ட்ரைனிங்காக போயிட்டாங்க. இப்போ காமாட்சி மால்குடியில தான் இருக்கிறாங்க. காமாட்சியுடைய ஹஸ்பண்ட் இப்போ காமாட்சிக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டரை தானப்பா காமாட்சி கிட்ட வந்து கொடுக்கறாங்க. தானப்பா கிண்டலா காமாட்சி கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, உன் ஹஸ்பண்ட் அடுத்து அனுப்புற லெட்டர்ஸ்ல நீ சீக்கிரமா உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு என் கூட வந்து ஜாயின் பண்ணுன்னு எழுதுவாங்க. நீயும் உன் ஹஸ்பண்ட் மேல இருக்கிற பாசத்துல இந்த தானப்பாவ, இந்த ஸ்ட்ரீட்ட, இந்த மால்குடிய, இங்க இருக்கிற மக்களை மறந்துட்டு நீயும் உன் ஹஸ்பண்ட் கிட்ட போயிருவில்ல அப்படின்னு தானப்பா கேக்குறாங்க. காமாட்சி வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த லெட்டரை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடி போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு ஆன ஹாலிடே தானப்பா ஒரு போஸ்ட் கார்டும் ஒரு டெலகிராமும் ராமானுஜம்க்கு கொண்டு வராங்க.
ஃபர்ஸ்ட் தானப்பா அந்த போஸ்ட் கார்டை ராமானுஜம் கிட்ட கொடுக்கறாங்க. அத ரீட் பண்ண ராமானுஜம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுல என்ன எழுதியிருக்குதுன்னா, ராமானுஜமுடைய அங்கிள், அதாவது ராமானுஜமுடைய ஃபாதருடைய பிரதருக்கு உடம்பு சரியில்ல, உடனே கிளம்பி வாங்கன்னு அந்த போஸ்ட் கார்டுல எழுதி அனுப்பியிருக்காங்க. அத ரீட் பண்ண ராமானுஜம் அங்கிளுக்கு உடம்பு சரியில்லையேன்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் தானப்பா அந்த டெலகிராம ராமானுஜம் கிட்ட கொடுக்கறாங்க. அதுல அவங்க அங்கிள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இருக்குது. அத ரீட் பண்ண ராமானுஜம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் தானப்பா ராமானுஜம் கிட்ட அந்த போஸ்ட் கார்டுல இருக்கிற டேட்டை பார்க்க சொல்றாங்க. மே 19. சோ இந்த போஸ்ட் கார்டு வந்து 15 நாள் ஆயிடுச்சான்னு ராமானுஜம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தானப்பாவும் ஆமா சார், அதுக்கு அடுத்த நாள், அதாவது மே 20 காமாட்சியோடைய மேரேஜ் அன்னைக்கு அங்கிள் இறந்து போயிட்டாங்கங்கிற நியூஸ் இந்த டெலகிராம் வந்துச்சு. நடந்தது நடந்து போயிடுச்சு, அங்கிள் இறந்து போயிட்டாங்க. ஒருவேளை நான் இந்த டெலகிராம மே 20 அன்னைக்கு கொண்டு வந்து டெலிவர் பண்ணியிருந்தேன்னா அது காமாட்சியுடைய மேரேஜ பாதிச்சிருக்கும். காமாட்சியுடைய மேரேஜ்ல எந்த தடங்களும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அந்த போஸ்ட் கார்டையும் டெலகிராமையும் அன்னைக்கு டெலிவர் பண்ணல அப்படின்னு தானப்பா ராமானுஜம் கிட்ட சொல்றாங்க. இப்போ ராமானுஜம் பயங்கரமா கோபப்படுறாங்க. முறைச்சுக்கிட்டே தானப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய அங்கிள் அங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க, சாகுற நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா மே 20 அன்னைக்கு அந்த மேரேஜ நான் நடத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. தானப்பாக்கு ராமானுஜமுடைய ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. சோகத்தோட தலை குனிஞ்சுக்கிட்டே தானப்பா ராமானுஜம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் பண்ணது தப்புதான், நீங்க என் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க என்ன வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானப்பா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ கோபத்திலையும் துக்கத்திலையும் வருத்தத்திலையும் இருந்த ராமானுஜம் ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தானப்பா பண்ணது எல்லாமே அவங்களுடைய நன்மைக்காக தான்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ராமானுஜம் தானப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கல, சாரி, நீங்க எனக்காக உங்களுடைய கடமையில இருந்து தவறுற மாதிரி ஆயிடுச்சு, எனக்காக நீங்க இப்படி பண்ண வேண்டியதா போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ராமானுஜம் தானப்பா கிட்ட சொல்றாங்க. தானப்பாவும் எனக்கு உங்களுடைய ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது சார்னு சொல்லிட்டு அமைதியா அங்க இருந்து கிளம்புறாங்க. சோ இதோட த மிஸ்ஸிங் மெயில் இந்த ஷார்ட் ஸ்டோரி முடியுது. தானப்பா ஆன் த டைம்ல டெலிவர் பண்ணாம இருந்த அந்த போஸ்ட் கார்டு அண்ட் டெலகிராம தான் த மிஸ்ஸிங் மெயில் ரெப்ரசன்ட் பண்ணுது. சப்போஸ் தானப்பா அவங்களுடைய டியூட்டி தான் முக்கியம்னு அந்த போஸ்ட் கார்டையோ டெலகிராமையோ ராமானுஜம்க்கு டெலிவர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா காமாட்சியுடைய மேரேஜ் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரூ சர்வீஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய டியூட்டியை நம்ம பெர்ஃபெக்டா பண்றதுல மட்டும் இல்ல, மக்களை கேர் பண்றதுலயும் தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா தானப்பாவுடைய கேரக்டர் மூலமா நம்மளுடைய ரைட்டர் R.K. நாராயண் சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலமா சவுத் இந்தியன் டவுன்ல எல்லாம் மக்கள் எப்படி அன்பா பேசி பழகுறாங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குதுங்கிறத காமிச்சிருக்காங்க. தானப்பா அவங்க போஸ்டல் ரூட்ல இருக்கிற எல்லாரு கூடயும் நட்பா பேசி பழகுறாங்க. அங்க இருக்கிற ஃபேமிலிஸோடைய கஷ்டம், சந்தோஷம், நம்பிக்கை, ப்ராப்ளம்ஸ் எல்லாத்த பத்தியும் தானப்பாக்கு தெரியும். தானப்பா அவங்களுக்கு தோள் கொடுக்கும் தோழனா, வெல்விஷரா, அட்வைசரா இருக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் த மிஸ்ஸிங் மெயில் இந்த ஸ்டோரியோடைய ஷார்ட் எஸ்ஸே, டீடைல்டு எஸ்ஸே அண்ட் MCQs நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.